எல்லா நேர்காணல்லையுமே முருகர் பற்றி பேசுகிறவங்களா இருக்கட்டும், இல்லை முருகப்பெருமானோட சார்ந்த சில விஷயங்கள் சொல்கிறாரு. பிரபஞ்சம் அனுமதிக்காமல் எல்லாரும் சொல்ல முடியாது. ஆனால் எல்லாருமே முருகனை கும்பிட்டா இது கிடைக்கும், அது கிடைக்கும், பணம் வரும், கார் வரும், வீடு வரும், வசதி வரும், கல்யாணம் நடக்கும், குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த பாடல் பாடினா முருகனே கிடைப்பார். இதான் உண்மை. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பாடல் இது. இந்த பாடலோட முதல் 4 வரி நான் சொல்கிறேன். முழு வரியும் குரல் வடிவில் வரும். அதே மாதிரி குமுதம் பக்தி வார இதில் எழுத்து வடிவாகவும் இந்த பாடல்கள் விளக்கமாகவும் இன்னும் தெளிவாக வரும். ஸோ இந்த பாடலை நீங்கள் சுவாமி மலைக்கு சென்று படித்தாலும் சரி, இல்லை உங்கள் இல்லங்களிலே உட்காந்து படித்தாலும் சரி, இல்லை நம்ம வீட்டு பக்கத்தில் முருகர் கோயில் படித்தாலும் சரி, எல்லா நிலையும் நான் அடைஞ்சிட்டேன், எல்லாமே எனக்கு முருகர் கொடுத்துட்டாரு போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பாடல் படிங்க. இல்லை இன்னும் நான் இந்த மாய வாழ்க்கையில் இருக்கேன், இந்த கலியுகத்தில் இன்னும் என்னோட மாய பிறப்பு போல, ஆனால் இதெல்லாம் தாண்டி நான் முருகன் அடையணும்னு நினைக்கிறவங்களும் இந்த பாடல் படிங்க. யாருக்கு இந்த பாடல் போய் சேருமோ அவங்களுக்கு தான் போய் சேரும். ஏன்னா நான் கிட்டத்தட்ட 18 பாடல் சொல்லி இது இந்த பாடல் 19வது பாடல். இந்த 19வது பாடல் கூட நான் கொடுத்தது வேற பாடல், ஆனால் முருகப்பெருமான் கருணையால இந்த பாடல் அமைஞ்சது. அதேமாதிரி இந்த தைப்பூசம் விரதம் பற்றி நான் பதிவு பண்ணியிருந்தேன். அதில் ஒரு பாடல் சொல்லியிருக்கேன். அந்த பாடல் கிட்டத்தட்ட 25வது பாடலாக வர வேண்டியது. ஆனால் நான் முன்கூட்டியே அதை நான் சொல்லிட்டேன். அது சொல்லும் போது கூட நான் என்ன சொன்னேன், இது 25வது பாடலாக வர வேண்டியது. ஆனால் இந்த தைப்பூச விரதத்தில் முருக பக்தர்களுக்கு கண்டிப்பாக இந்த பாடல் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். என்னைக்குமே நீங்கள் கலியுகத்தில் ஒளி மற்றும் ஒளி மூலயமா நிறைய விஷயத்தை உணரலாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் படிக்கும் போது வர ஒளியும், நீங்கள் பேசுகிறப்போ முருகன் புகழ் பாடுறப்போ வர அந்த ஒளி சத்தமும் பெரிய ஒரு மாற்றத்தையும் உங்கள் உடம்புலேயே ஒரு பெரிய இதை உருவாக்கும். ஏன்னா திருப்புகழில் வாதமுறு சூளை கண்டன்னு சொல்லி ஒரு பெரிய திருப்புகழ் இருக்குது. அதை பாடி எத்தனையோ பேர் உடல்நலம் தேர்ந்து வந்திருக்காங்க, உடல்நலம் குணமாயிருக்கு. இதெல்லாம் காரணம் என்னென்னா நீங்கள் அந்த சொல்கிறப்போ உங்கள் உடம்புல நடக்கிற மாற்றம் தான். அதே மாதிரி இந்த பாடலை நீங்கள் அதிகாலையில் படிக்கிறப்போ நிச்சயமாக முருகப்பெருமான் ஐக்கியமாகிறத உணர்வீங்க. உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குது அப்போல்லாம் இந்த பாடலை பாடுங்க. முதல் 4 வரி நான் பதிவு செய்கிறேன்.